ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய்சியம் யூடியூப் சேனல். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதோட நோக்கம் என்ன அப்படின்னா நான் சிடிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். லாஸ்ட் 1 இயராக யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இதையும் செக் பண்ணி அவங்களோட சிலபஸை அனலைஸ் பண்ணி அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணி நான் ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். நான் சிடிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது நான் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லாமல் எல்லோரும் என் கூட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தென் இந்த வீடியோவில் நம்ம சிடிஎஸ் எக்ஸாம்னா என்ன, அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, எதுக்காக இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க, எப்பப்போ இந்த எக்ஸாம் நடக்கும், இந்த எக்ஸாமோட சிலபஸ் என்னென்ன சிலபஸ் இதில் கவர் ஆகுது, அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எது நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றது இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸாக நான் ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிடிஎஸ்னால் என்னென்னு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட், வாட் இஸ் சிடிஎஸ்? சிடிஎஸ்ன்றது யூபிஎஸ்சி மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம். இது காமனாக ஆஃபீஸர் லெவல் என்ட்ரியில் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி அண்ட் இந்தியன் நேவிக்கு செலக்ட் ஆகிறதுக்காக எடுக்கப்படுறது. இந்த சிடிஎஸ்சி எக்ஸாம்ன்றது கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி அண்ட் நேவி 3 பிரிவுலையும் நம்ம சேர்த்து ஆஃபீஸராக எடுக்கிறதுனால இதை கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தம் 3 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. நம்ம ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி, நம்ம சென்னையில் கிண்டிக்கிட்ட இருக்கிற ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் சேரணும் அப்படின்னா நம்ம 2 பேப்பர் இது பண்ணால் போதும். இந்த ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி எதுக்கு அப்படின்னா எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படுற ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் ஜாயின் பண்ணால் போதும். இதுக்கு நம்ம 2 பேப்பர் தான் எழுதுவோம். இந்த ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகிரி 2 பேருமே ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் போகலாம். அதை தவிர்த்து நம்ம 3வது எலிமெண்ட்ரி மேக்ஸ் அப்படின்ற 3rd பேப்பரும் நம்ம சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பர்மனெண்ட் கமிஷனில் உள்ளே போவோம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது 14 இயர்ஸ் வரும். பர்மனெண்ட் கமிஷன் அப்படின்றது நம்ம ரிட்டையர்மெண்ட் வர வரைக்கும் வரும். நம்ம 3 பேப்பர் எழுதுகிறோம் அப்படின்றப்ப டெராடூனில் இருக்கிற ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இந்த 3லேயும் போகிறதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இந்த ஓடிஏன்றது சென்னையில் இருக்குது. இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு மட்டும் போகிறவங்களுக்கு மட்டும்தான் ஓடிஏவில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. உமன்ஸ் ஒன்லி ஓடிஏவில் மட்டும்தான் செலக்ட் ஆக முடியும். மென் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏஎஃப்ஏ அண்ட் ஓடிஏ 4 இருக்குது. தென் இந்த எக்ஸாம் பற்றின அனதர் டீட்டெயில் என்ன அப்படின்னா இயர்லி ட்வைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏப்ரல் மந்த்லேயும் சிடிஎஸ் 1ன்ற எக்ஸாமையும், டிசம்பர் மந்தில் சிடிஎஸ் 2 அப்படின்ற எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 எக்ஸாமுக்கு இடையில 6 மந்த் கேப் வர மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களாவோ இருக்கணும். எந்த டிகிரி வேணாலும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். இப்போது ஒவ்வொரு பேப்பர் பற்றியும் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபார் ஓடிஏக்கு மொத்தம் 2 பேப்பர் தான். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ன்றது இங்கிலீஷ், பேப்பர் 2ன்றது ஜென்ரல் நாலேஜ். இதில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா பேப்பர் 1 இங்கிலீஷில் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 மார்க்ஸ். அதே பேப்பர் 2ல் ஜென்ரல் நாலேஜ், இதில் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும், சேம் அதே 100 மார்க்ஸ் தான். இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. இதே ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏஎஃப்ஏக்கு நம்ம செலக்ட் ஆகிறப்போ 3rd பேப்பர் எழுதுவோம். அப்படி 3rd பேப்பருக்கு மேத்தமெட்டிக்ஸ், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்ன்ற பேப்பர் இருக்கும். அதுக்கு 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 100 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஃபுல் மார்க் ஒவ்வொரு மார்க் இருக்கும். இதுக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இந்த டோட்டல் எக்ஸாமே 3 பேப்பருமே ஒரே நாளில் நடத்துவாங்க. மார்னிங் ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன் அப்படின்னு 3 பேப்பரும் 3 டைம் நடக்கும். ஒவ்வொரு பேப்பருக்கும் இடையில 1 ஹவர் உங்களுக்கு கேப் தருவாங்க ரெஃப்ரெஷிங்க்கு. 2 ஹவர்ஸ் ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அடுத்த 2 ஹவர்ஸ் ஒரு எக்ஸாம், அதுக்கடுத்து 2 ஹவர்ஸ் ஒரு எக்ஸாம். ஒவ்வொரு 2 ஹவர் எக்ஸாம் நடக்கிறப்பையும் இடையில 1 ஹவர் உங்களுக்கு கேப் தருவாங்க. அந்த கேப்பில் அடுத்து நீங்கள் அடுத்தடுத்த பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரே நாளில் 3 பேப்பர் நீங்கள் எழுதி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த எக்ஸாமு. அடுத்து நம்ம பேப்பர் 1 இங்கிலீஷ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். இந்த இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பர். இதில் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இங்கே ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு 0.83 மார்க்ஸ் ஆட் ஆகும். நம்ம ராங்காக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. எவ்வளோ மார்க் மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 0.27 மார்க்ஸ் இதில் நமக்கு மைனஸ் பண்ணுவாங்க.
டோட்டலாக வந்து 120 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபார் 100 மார்க்ஸுக்கு. கொஸ்டின் வந்து டிசைன் பண்ணது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கேண்டிடேட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இங்கிலீஷ் அண்டு ஒர்க் மேன் லைக் யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த லைன் மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சிடிஎஸ் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இங்கிலீஷ்க்கு கொடுத்தது என்ன அப்படின்னா இந்த ஒரே லைன் தான். அதாவது வந்து கேண்டிடேட் வந்து இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறவங்களாகவும் அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பேசுகிறதுக்கும் அவங்க வந்து கரெக்டாக இங்கிலீஷை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்குறதுக்காகவும் இருக்கணும். அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அவங்க சிலபஸில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த டாபிக் படிக்கணும், இந்த டாப்பிக்லேருந்து இதை ஸ்பெசிஃபிக்காக படிங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணுறதில்ல. அவங்க வந்து ஒரு ஜென்ரலாக வந்து ஆஃபீஸர் ஓவரால் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்றப்ப மோஸ்ட்லி வந்து அங்கே ஹிந்தி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஒரு ஆஃபீஸர் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம போனோம்னாலே இங்கிலீஷ்க்கு தான் அங்கே எப்பயுமே ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணுவாங்க. இதோட சிலபஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷில் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ், ஒரு சென்டென்ஸை வந்து ஆர்டராக இது பண்ணுறது, எரர் ஸ்பாட்டிங் அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சென்டென்ஸில் வந்து எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்றத ஸ்பாட் பண்ணுறது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளாஸ் காம்ப்ரிஹென்ஷன், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஆன்டனிம் அண்ட் சினானிம்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், பார்ட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் அதர் டாபிக்ஸ். இந்த அதர் டாபிக்ஸுன்றது வந்து நம்ம வந்து பேசிக் இங்கிலீஷ் கிராமர்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த இதில் வந்து அந்த அதர் டாபிக்ஸ்ன்றது வரும். பின்னாடி வந்து நான் அனதர் கிளாஸஸில் வந்து இதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ் நாலேஜை க்ரோ பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பேச தெரியணும், இங்கிலீஷ் படிக்கவும் தெரியணும், இங்கிலீஷ் வந்து புரிஞ்சுக்கவும் தெரியணும், அதை எழுதவும் தெரியணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டாக நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர். டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்கி நம்ம படிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய புது புது வார்த்தைகளை கற்றுக்கிறதுக்கும், நிறையா புதுசாக வந்து நம்ம பேசுகிறத இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், நம்ம இங்கிலீஷ் ரீடிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு வந்து இருக்கிற புக் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா இந்த கொஸ்டின்ஸாக இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம், கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பி பக்ஷி அப்படின்றவர் எழுதினது. இந்த புக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும், தியரியாக இருக்காது. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து மல்டிபிள் சாய்ஸில் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ், எஸ்பி பக்ஷியோட அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ், இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறப்ப வந்து நான் தெளிவாக புக்கோட பிக்சர் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரென்னன் மார்டின் அப்படின்றவரோட கிராமர், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் புக்கு. நம்மளை வந்து கிராமர் வந்து நிறையா பேசிக்லேருந்தே நான் கற்றுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணலாம். இதில் வந்து கிராமர் வந்து பேசிக்லேருந்தே புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வேர்ட் பவர் மேட் ஈஸி அப்படின்றவங்க நார்மன் லீவிஸ் அவரோட புக்கு. இது வந்து போத்து சால்விங் அண்டு தியரி ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதை சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரியே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எல்லாத்த விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வரைக்கும் கொடுத்த ஒரு 10-12 கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம லைனாக செக் பண்ணி பார்த்தோம், அதை சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வரும், எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கம்மியாக வரும், இந்தந்த டாபிக்ஸ் நம்ம படிக்கலாம், இந்தந்த டாபிக்ஸ் மீட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து நம்ம வந்து அடுத்து என்ன படிக்கலாம், வேறு ஏதோ ஒமிட் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெளிவாக கிளியராக புரியும். ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்கூல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை படிக்கணும் அதை படிக்கணுன்றது வந்து எதை படிக்கணுன்றது தான் பார்த்து படிப்போம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை படிக்கணுன்றதை விட எதெல்லாம் படிக்கக்கூடாது, எதெல்லாம் ஒமிட் பண்ணணும் அப்படின்றதில் வந்து நம்ம அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் தான் இருக்கும், அதுக்குள்ளே வந்து நம்ம நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருந்தால் கேட்பாங்க, இதிலேருந்து கேட்க மாட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து எந்தெந்த டாப்பிக்கை படிக்கணுன்றதை விட எதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்றத முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோன்ற பட்சத்தில் வந்து நம்ம ஈஸியாக அதை வந்து கிராக் பண்ண முடியும். அடுத்து பேப்பர் 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ். இதுக்கு வந்து சிலபஸில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் பேப்பர் 1 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து 120 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூவில் இருக்கும். அதுக்கு வந்து பாசிட்டிவ் மார்க் வந்து 0.83 கரெக்டாக எழுதணும்னா நம்மளுக்கு கிடைக்கும். தப்பாக எழுதணும் அப்படின்னா வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 0.27 இருக்கும். அது போக வந்து நமக்கு இதில் வந்து 120 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 100 மார்க். இதுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமான டாபிக் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம பாலிட்டியும் படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்ட் படிக்கணும்,
எக்கனாமிக்ஸ் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும், அது போக வந்து ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது வந்து இருக்கணும். இந்த டோட்டல் எல்லா டாபிக்ஸும் சேர்த்தியே நம்மளுக்கு வந்து 120 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். மோஸ்ட்லி வந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்குன்றது வந்து சிபிஎஸ்சி சிலபஸோட புக்ஸ் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி அதில் தான் கேட்பாங்க. 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக்ஸை வந்து ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து கவர் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்சிஆர்டி புக்ஸு. அதுக்கடுத்து பேரண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செகண்டரி சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம என்சிஆர்டி புக்கில் வந்து பேஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இருக்குது, எனக்கு வந்து பேசிக் நாலேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றப்ப வந்து செகண்டரி சோர்ஸாக வந்து பேரண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சிலபஸ்க்குமே வந்து ஒவ்வொரு பேரண்ட் புக் இருக்குது. அதை நான் தனியாக எழுதி வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாலிட்டிக்கு ஒரு பேரண்ட் புக், ஹிஸ்ட்ரிக்கு ஒரு பேரண்ட் புக்குன்னு ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக பேரண்ட் புக் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வேல்யூ அடிஷன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. அதாவது வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு வந்து நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டு அதில் கிளாஸ்லாம் நம்ம எழுதுவோம்ல, அதே மாதிரி இதுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு நம்ம புதுசாக கற்றுக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கு ஒவ்வொரு டீட்டெயிலையும் அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும். அந்த புக் வந்து எப்போயுமே நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. அதில் நம்ம வந்து எழுதிக்கிட்டே தான் இருப்போம் எப்பயும். அந்த இதை தான் நம்ம வேல்யூ அடிஷன் சொல்லுவோம். அந்த புக்கை வந்து நம்ம கண்டினியூஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் அண்ட் நியூஸஸ் பார்த்தோம்னாலே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இது பண்ணிக்கலாம். ஓவராலாக எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டதுன்றதுனால இப்போ புதுசாக என்ன மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க, புதுசாக என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரிக்கு இடையில இப்போ வார் போயிட்டுருக்கு, எந்தெந்த மாதிரியான மிசைல் யூஸ் பண்ணுறாங்க, புதுசாக இப்போ உள்நாட்டிலேயே தயாரிச்சிருக்கிற மிசைல் என்ன, அடுத்து என்ன ஜெட் இம்போர்ட் பண்ண போகிறாங்க, என்ன ஜெட் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க, ஹை ஸ்பீடில் போகிற ஜெட் எது, இப்போது நம்மள்ட்ட இருக்கிற டாப் ஸ்பீடு மிசைல் எது, சூப்பர் சோனிக் மிசைல்னால் என்ன, ஹைப்பர்சோனிக் மிசைல்னால் என்ன, இந்த மாதிரி ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். குவிஸஸ்ன்றது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றத வந்து நாமளே டெஸ்ட் பண்ணிக்கிறது தான். நான் வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குவிஸஸ்லாம் நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி போடுறேன். அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம புக்ஸுக்கு போகலாம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து கிளாஸ் 9th, கிளாஸ் 10th, கிளாஸ் 11th இதோட என்சிஆர்டி புக்ஸு. கிளாஸ் 9th பார்த்தோம் அப்படின்னா வந்து டெமோக்ராட்டிக் பாலிட்டி பார்ட் 1 அப்படின்னு இருக்கும். கிளாஸ் 10th வந்து டெமோக்ராட்டிக் பாலிட்டி பார்ட் 2. ஃபஸ்ட்டு பார்ட் 1 இருக்கும், 10th வந்து பார்ட் 2 வந்திருக்கும். 11th வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதே 11th வந்து இன்னொரு புக்கு பொலிட்டிக்கல் தியரி அப்படின்றது. இந்த 4 புக் நம்ம ரெஃபர் பண்ணாமலே போதும் என்சிஆர்டி புக்ஸில். இது வந்து நம்மளுக்கு ப்ரைமரி சோர்ஸ் தான். பாலிட்டிக்கே ப்ரைமரி சோர்ஸ் வந்து இந்த 4 புக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு பேரண்ட் புக் இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இந்த பாலிட்டிக்கு பேரண்ட் புக் அப்படின்றது வந்து லட்சுமிகாந்த் அப்படின்றவர் எழுதின இந்தியன் பாலிட்டி அப்படின்ற புக்கு. இதுதான் ஸ்டாண்டர்டான புக்கு. எந்த ஒரு பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக எந்த ஒரு எக்ஸாமுக்கு கொஸ்டின் எடுத்தாங்க அப்படின்னாலும் இதை பேஸ் பண்ணி தான் மெயினாக எடுப்பாங்க. இதோட லேட்டஸ்ட் எடிஷன் கிடச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை சாஃப்ட் காப்பி இருக்குது, இல்லை பழைய புக் ஷாப்ஸ் ஏதாச்சும் இருக்குது, அங்கே போய் நான் பார்த்துப்பேன் அப்படின்னா அது உங்கள் விஷயம் தான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் வந்து சயின்ஸுக்கு வந்து நீங்கள் 30 to 28 கொஸ்டின்ஸ் இதில் தான் வரும். எங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாஸ் 11th and 9th and 10th என்சிஆர்டி புக்ஸு. கிளாஸ் 9th and 10th சயின்ஸ் என்சிஆர்டி புக்ஸை ரெஃபர் பண்ணிங்கனாலே 30 to 28 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதிலேருந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து ஜியோகிராஃபிக்கு வந்து கிளாஸ் 6th to 12th வரைக்கும் இருக்கிற எல்லா என்சிஆர்டி புக்குமே நீங்கள் படிக்கணும். ஏன்னா ஜியோகிராஃபி வந்து ரொம்ப பெருசு. அது போக வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஆர் ஓரியன்ட் பிளாங்க்ஸ்மேனோட அட்லஸ் உங்களுக்கு இருக்கணும். இதோட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிசி லியோங் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது. உங்களுக்கு சிலபஸ் இது புரியலை, கிளியராக இல்லை அப்படின்னா எந்த இன்கன்வீனியன்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறப்ப வந்து தனியாக போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி போடுறேன். அடுத்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து 6th, 7th, 8th இந்த 3 அவர் பாஸ்ட் அப்படின்ற 3 புக் இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 புக் இருக்கும். அடுத்து கிளாஸ் 12th வந்து 3 ஹிஸ்ட்ரி இருக்கும். தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு 3 புக் இருக்கும். இந்த 6 புக்கும் வந்து என்சிஆர்டி புக்ஸு. இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். கிளாஸ் 9th, 10th, 11th வந்து நம்மளுக்கு வந்து அந்த மன்னராட்சி இந்த இதில் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது. அதனால் வந்து அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கிளாஸ் 11th and 12th டிஎன் புக்ஸ், தமிழ்நாடு சிலபஸ் சமச்சீர் கல்வி புக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பெக்ட்ரம். ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற புக்கு. இதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும்
கிளாஸ் 9th 10th 11th 12th. இதோட எக்கனாமிக் புக் என்னென்னு பார்த்தோம்னா கிளாஸ் 9th வந்து எக்கனாமிக்ஸு, கிளாஸ் 10th வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கிளாஸ் 11th வந்து இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கிளாஸ் 12th வந்து இண்டக்ட்ரி மைக்ரோ எக்கனாமிக்ஸ், கிளாஸ் 12th இண்டக்ட்ரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வந்து 5 புக்ஸ் இருக்குது. இந்த 5 NCERT புக்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து சோர்ஸாக இருக்கும், ப்ரைமரி சோர்ஸ். இதில் வந்து 12th புக்கு 2 இருக்குல்ல, இண்டக்ட்ரி மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ரெண்டுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதை படித்தோம்னாலும் நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். அடுத்து வந்து இது வந்து ஓடிஏக்கு வந்து நம்ம இதை மட்டும் கவர் பண்ணோம்னா போதும். இன்கேஸ் நம்ம வந்து IMA, INA, AFA இந்த மாதிரி கேம்புக்கு வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா வந்து பேப்பர் 3 எழுதணும். அது வந்து மேத்தமெட்டிக்ஸ், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற பேப்பரு. இது வந்து மற்ற 2 பேப்பரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒவ்வொரு மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்ஸ் தந்துடுவாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா -0.33. ஒவ்வொரு நம்ம தப்பாக எழுதுகிற கொஸ்டினுக்கும் 0.33 மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இதோட சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக்ஸு, மெஷர்மெண்ட்டு, மென்சுரேஷனு, அல்ஜீப்ரா, ட்ரிக்னோமெட்ரி, நம்பர் சிஸ்டம், ஜியாமெட்ரி அண்டு அர்த்தமெட்டிக், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சிலபஸாக இருக்குது இதில். அதுக்கடுத்து இதோட ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் சிடிஎஸ் RS அகர்வால் அப்படின்றவர் எழுதுன மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் சிடிஎஸ்ன்ற புக்கு. ஜியாமெட்ரிக்கு வந்து RD சர்மாவோட ஜியாமெட்ரி புக்கு. ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் SL லோனி அப்படின்றவர் எழுதின ட்ரிக்னாமெட்ரி புக்கு. அப்ஜெக்டிவ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து RD சர்மா எழுதின அப்ஜெக்டிவ் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்ற RS அகர்வாலோட புக்கு. இந்த லாஸ்ட் இருக்கிற 2 புக், அப்ஜெக்டிவ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் புக், ரெண்டுமே வந்து மோஸ்ட்லி UPSC எக்ஸாமில் ரெஃபர் பண்ணுற ஒரு புக்ஸு. இது ரெண்டும் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா பெரும்பாலும் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே PYQ கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணுறப்ப தான் நமக்கு எதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னே நமக்கு தெரிய வரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நம்ம வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி, அது வெப்சைட் வந்து நான் சேனலில் வந்து கீழே பின் பண்ணுறேன். அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கிறப்ப நமக்கு வந்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்ற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டடி பிளான், நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றது. மற்ற ஜென்ரலாக ஸ்கூல் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படித்தோம்னாலாம் இதை பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்குன்னு தனியாக பிளான் வந்து நம்ம போட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். ஃபஸ்ட்டு எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதோட சிலபஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு அந்த சிலபஸை வந்து நம்ம ரைட் பண்ணி அது என்னென்ன சிலபஸில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நோ த சிலபஸ். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டடி மெட்டீரியல். அதுக்கு வந்து நம்ம எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், எந்த புக் பெஸ்ட்டாக இருக்கும், இதில் ஈஸியாக இருக்குமா, இதிலேருந்து எந்த மாதிரி அதிகமான கொஸ்டின்ஸ் எந்த புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணி கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கு எந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்ம படிக்கலாம் அப்படின்றத ரெஃபர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியலை ரெடி பண்ணணும். அந்த புக்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் எதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்டு அவங்க சிலபஸ் கொடுத்துருந்ததை வச்சு அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து எந்தெந்த ஸ்டடி மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். ப்ரையாரிட்டைஸ் த டாபிக். இதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மெயினாக யூஸ் பண்ணுவோம். எந்தெந்த டாபிக் நம்ம படிக்கணும், எந்தெந்த டாபிக் நம்ம ஒமிட் பண்ணணும், நம்மளுக்கு எதுலேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க, எந்த டாபிக் ஈஸியாக இருக்குது, எந்த டாப்பிக்கை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து அதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம வந்து எந்த டாப்பிக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த பாயிண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம எந்த டாபிக் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்து படிக்கலாம். அடுத்து ப்ராக்டிஸ் PYQ அண்டு டெஸ்ட். செல்ஃப் டெஸ்ட் டெக்னாலஜி, அதாவது வந்து நம்மளே கண்டினியூஸாக டெஸ்ட் வைக்கணும். ஒரு டாபிக் முடிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை சால்வ் பண்ண முடியுதா, இந்த டாப்பிக்லேருந்து இத்தனை கொஸ்டின் இருக்குது, ஒரு 10 கொஸ்டின் எடுக்கிறோம், அந்த 10 கொஸ்டின் நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா, இந்த டைமில் சால்வ் பண்ணுறோமா அப்படின்றத வந்து நம்மளே செக் பண்ணிக்கணும், நம்ம இந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும் அப்படின்னு. அடுத்து ஸ்டடி பிளான் அண்ட் ரிவிஷன். இப்போ வந்து காலேஜ் 3rd இயர் படிக்கிறோம், இல்லை ஃபைனல் இயர் படிக்கிறோம். ஃபைனல் இயர் படிக்கிறவங்க வந்து இப்போ ஏப்ரல் எக்ஸாம்ஸ் வருது, அதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது, நோட்டிஃபிகேஷன். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம், தப்பில்லை. இல்லை நான் நெக்ஸ்ட் இயர் தான் எழுத முடியும், இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா வந்து ஏஜ் வந்து above 20 இருக்கணும்,
அண்டு வந்து நம்ம ஃபைனல் இயராக இருக்கலாம், இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை நான் இப்போ தேர்ட் இயர் தான் படிக்கிறேன், ஆனால் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் வந்து தேர்ட் இயர் தான் இப்போ படிக்கிறேன், அந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்றவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஏப்ரலில் வந்து நம்ம எக்ஸாம் எழுதலாம். நெக்ஸ்ட் ஏப்ரல் 2026 வந்து எக்ஸாம்ஸ் திரும்பவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. 25 இந்த இயர் டிசம்பரில் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே டைம் இருக்குது. லாஸ்ட் ஒரு 3-2 மந்த்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டடி பிளான் அண்ட் ரிவிஷனுக்கு வந்து நம்ம இது பண்ணணும். நம்ம இந்த 1 இயராக வந்து என்னென்ன டாபிக் படித்தோம் அப்படின்றத வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸில் தான் நம்ம எல்லாத்தையும் திரும்பவும் ரிவைஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம 1 இயராக படித்த எல்லாத்தையுமே சேர்த்து கொண்டு போய் நம்ம ஒரு நாளில் அங்கே எழுதுவோம். அது எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணி நம்மளுக்கு அந்த எக்ஸாமில் வந்து உட்காந்து அந்த கொஸ்டினை பார்க்குறப்ப வந்து இந்த டாபிக் இந்த கொஸ்டின் வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து வந்திருக்கு, இதை இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஞாபகம் வந்து நம்ம எல்லாமே கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம படித்ததை ரிமெம்பர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு 3 to 4 மந்த்ஸை வந்து லாஸ்ட்டில் வந்து ரிவிஷனுக்காகவே நம்ம இது பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து நம்ம அப்படியே படிச்சுட்டு விட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கண்டினியூஸாக நம்ம நோட் போட்டு இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இதை வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், என்னென்ன கேட்பாங்க, எக்ஸாம் எப்படி எழுதுவோம், இது வந்து ஓஎம்ஆர் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதுக்காக தான் நான் இப்போ சொன்னேன். ஆஃபீஸர் லெவல் என்ட்ரி அப்படின்றது வந்து கொஞ்சம் பெரிய விஷயந்தான். சிடிஎஸ் மட்டும் ஒரே வேன்னு சொல்ல முடியாது. டெக்னிக்கல் என்ட்ரி இருக்குது, என்சிசியில் இருக்கிறவங்களுக்கு என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குது, நிறைய இருக்குது. 12th கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் இப்போ டைரெக்டாக போகலாமா அப்படின்னா வந்து உங்களுக்கு என்டிஏ அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. அந்த என்டிஏ எக்ஸாமினேஷன் எழுதுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க வந்து அதிலேயே டைரெக்டாக செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அவங்க வந்து நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து அவங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களே டைரெக்டாக எடுத்துப்பாங்க. நம்ம ஓடிஏல செலக்ட் ஆகிறதுக்கு வந்து நம்ம சிடிஎஸ் முடிச்சுட்டு எஸ்எஸ்பியை வந்து நம்ம கால் லெட்டர் வரும், நம்ம எஸ்எஸ்பி அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்பி பற்றி நான் இன்னொரு தனி வீடியோ போடுறேன். அது வந்து ஒரு 5 day பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, அது வந்து தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோடு வந்து நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த கிளாஸ் February 1 நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரெகுலராக வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் வந்து இந்த இன்கன்வீனியன்ட்டுக்கு இப்போ வந்து போர்டு எதுவும் இன்னும் ரெடி பண்ணல. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து தனியாக போர்டு ரெடி பண்ணி ஒவ்வொரு இதுவும் நான் வந்து போர்டில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. மோஸ்ட்லி நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா தான் இது வந்து இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் படிக்கிறேன், நீங்களும் படிங்க, ஒன்றா சேர்ந்து படிக்கலாம் வாங்க. ஃபைனலி வீடியோ வந்து எண்ட் செஷனுக்கு வந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போது கம்மியாக தான் இருக்கும், கூடிய சீக்கிரத்தில் இது அதிகரிக்கும்னு நம்புகிறேன். இந்த எக்ஸாமோட அடுத்தடுத்த டாபிக்ஸ் பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.